நான் ஏன் உன் பின்னால வர்றேன்? வீட்டுக்கு போறதுக்காக சைக்கிள் ஏறி வந்தேன். அது என்னமோ நேரம் இங்க இழுத்து கொண்டாந்து விட்டுட்டது. இதுக்கு அதுக்கு ஏதோ உறவு இருக்கு போல இருக்கு. என்ன சொன்ன? இல்ல இல்ல, இந்த சைக்கிள் அந்த சைக்கிள் ஒரே ஒர்க் ஷாப்ல செய்தது போல இருக்கு. அந்த ஆனாவை விசிறி போட்டுட்டு யோக்கியன்னு உங்க அப்பா கிட்ட அறிமுகப்படுத்தி வை. என்ன விட எவ்வளவு மட்டமான பயெல்லாம் இருக்கிறோம். என்ன போய் நீ இதெல்லாம் சொல்ல? யாரப்பா? நான் யாருக்கு அப்பா இல்லைங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுக்குத்தான் என்ன இலை வேணும் உங்களுக்கு? நான் ஒண்ணு இலை கொண்டுகிட்டு வரலையே. காலி பைய போட்டிருக்க. அதுல என்னப்பா சந்தேகம்? இந்த டிரெஸ் பார்த்தாவே தெரியல, இன்ஜினுக்கு கறி அள்ளி கொட்டுறவங்க மாதிரி. என்னடா நாய் குதிரை கழுதை செடி கொடி மரம் ஐயா 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 ஐயா, டிரெஸ்ல இருந்து ஆள் அளந்து விடாதீங்க. இது வாடகை டிரெஸ். அப்ப இந்த சைக்கிள் வாடகை தானே? அப்ப நீங்க இருக்கிற வீடு வாடகையா? என்ன சொல்ல? வாடகை வீடு வாடகை. ஒண்ணு இல்லையா, அங்க பாருங்க, ரூமு வாடகைக்கு வீடு அப்பட்டுன்னு போட்டுருக்கோம். இப்படி பாத்துக்கிட்டு வரேன். அவ்வளவு மட்டமா என்ன நினைச்சு விடாதீங்க ஐயா. ஒரு ஆக்சிடென்ட், அங்க இருந்து வந்தேன் பார்த்தேன். மாதிரி சிறிய பசங்களுக்கு நான் ரூம் தர மாட்டேன். ஒன்னா குடும்பஸ்தனா இருக்கணும், இல்ல நல்லவனா வயசானவனா இருக்கணும். அவங்களுக்கு தான் கொடுப்பேன். ஓ என்னம்மா? ஒண்ணு இல்ல, சைக்கிள் எடுத்து வை. அடைக்கிறப்பா, சைக்கிள் அந்த சைக்கிள் என்ன எடுத்துக்குள்ள வச்சோம். நல்லவனா வயசானவனா? முருகா எம்பிரானே, இணைந்த தம்பிரானே, சத்குருவே சரணம் சரணம் சரணம். முருகா எம்பிரானே, இணைந்த தம்பிரானே, சத்குருவே சரணம் சரணம் சரணம். நன்றாக இருக்கின்றது வீடு, மிக மிக நன்றாக இருக்கின்றது. மகனே, வாடகை என்னவோ? வாங்கிறது 50. உங்களை பார்த்தா 60 வாங்கலாம் என்ற எண்ணமா மகனே? எதுக்கு சொல்றேன்னா, உங்களை பார்த்தா பெரியவங்களா தெரியுது, ஏதோ பார்த்தா குறைச்சுக்கிட்டு. மகனே, வயதிற்கும் வாடகைக்கும் என்ன சம்பந்தம்? 50 பெற்றுக்கொள். பாவம், தள்ளாத காலம். ஆம், தள்ளாத காலம், எதையுமே தள்ளாத காலம். மகனே, இந்த குழந்தை என் குழந்தை சுவாமி. ஒண்ணே ஒண்ணு செல்லமா வளர்த்துக்கிட்டு வர்றேன். தெரிகிறது தெரிகிறது. கஞ்சி காமாட்சி போல் காட்சி அளிக்கும் இவள் கண்களிலே லட்சுமிகளை தாண்டவம் ஆடுகிறது ஆடுகிறது. அவங்க அம்மால அப்படியே உரிச்சுக்கிட்டு பிறந்து. புளிய மரத்திலே பூசணிக்காயா காய்க்கும். அப்பா பசியே எடுக்காது, தாத்தா பக்கத்துல இருந்தா. பக்கத்திலே வந்து விடு குழந்தாய், வந்து விடு என் செல்ல கண். மகனே, இந்த குழந்தையின் பெயர் சரோஜான்னு பேர். சரோஜா, சாதாரண ரோஜா அல்ல, சரோஜா. ஏன் தாத்தா, உங்களுக்கு பேரு அட்ரஸும் என்னம்மா பெரியவங்களை அப்படி எல்லாம் கேட்கக்கூடாதுமா. விளையாடட்டும் விளையாடட்டும். குழந்தாய், சொல்லுகிறேன் கேள். தத்துவ வித்துவ தண்டி அலங்கார கிண்டல் சிங்கார தங்குவேல் சுவாமி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆமா, அவர் சமாதி ஆயிட்டாரு கேள்விப்பட்டேன். தப்பு பிரச்சாரம். யார் சொன்னது? இல்லை, அப்படி அல்ல. அச்சமயத்தில் யாம் இமயத்திற்கு சென்றிருந்தோம். அங்கு 10 ஆண்டு தங்கியிருந்தோம். தேன்சிங்கு கொடி விழாவிலே யாமும் கலந்து கொண்டோம். ஆமா, இவர் பேர் ஒரு நாள் கூட பேப்பர்ல வரலையே. அன்னைக்குதான் நம்ம பேப்பர் வாங்கலையே. அப்படித்தான் இருக்க வேண்டும். நீ வாழ்க மகனே, வாழ்க. பிறகு யாம் தேச சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணி உள்ளோம். அப்படி தேச சஞ்சாரம் செய்து கொண்டு வரும் பொழுது கன்னியாகுமரியை பார்க்க வேண்டும் என்று எண்ணினோம். அதே போல் பார்த்து விட்டோம். எம்முடைய அனுபவத்தை கொண்டு சிறு நூல் திரட்டி விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் எண்ணி உள்ளோம். அதற்காகவே இவ்வூருக்கு யாம் வந்து உள்ளோம். இங்கு சில காலம் தங்கவும் எண்ணி உள்ளோம் எண்ணி உள்ளோம் எண்ணி உள்ளோம். பெரியவங்க காலில் விழுந்து கும்பிடமா. வாழ்க வாழ்க. உனக்கு கல்யாணம் நடக்கட்டும், சீக்கிரமே கல்யாணம் நடக்கட்டும். இந்த தங்கத்திற்கேற்ற தங்கவேலே கணவனாக வர. ஆபத்து ஆபத்து, அதை தீண்டாதே. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா?
உதவி செய்கிறீர்களா? செய்யத்தானே காத்துக் கொண்டிருக்கிறான் இந்த வயோதிகன். முதியோர் கல்வி நிதிக்காக ஒரு கதம்ப நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுல நான் ஆடுறேன் தாத்தா. நீ ஆடுகிறாயா? தனியாகவா ஜதையாகவா? ஜதையோட தான். ஆனா சரியான ஜதை அமையல. ஏன் அமையவில்லை? கண்ணே, பெண்ணே, இந்த தாத்தாவின் தாண்டவத்தை நீ பார்த்ததில்லையே. உங்களுக்கு ஆட கூட தெரியுமா? தெரியுமாவது? இது ஆடி காட்டுகிறேன். அடவாடி என்னுடனே அடவாடி. தனித்தமிழ் உயிர் பெற்று வருகின்றது. தீயை தவறாக நினைக்காதடி. அம்பிகை என்னோடு நடனம் அடவாடி. அடவாடி என்னுடனே அடவாடி. குழந்தைக்கு நல்லா சொல்லி கொடுங்க. தாத்தா ரொம்ப நல்லா ஆடுறீங்களே. அப்படி என்றால் இந்த ஜதை உனக்கு பொருத்தம் தானே? ஆட்டம் பொருத்தம் தான், ஆளு பொருத்தம் இல்லையே. அப்படி என்றால் இந்த எதிர்வெட்டுக்கு தகுந்த இடவெட்டு தேவை. ஆமா தாத்தா. என்னுடைய மாணாக்கனை உனக்கு தெரியுமா? தெரியாதே. பேர் என்ன? வேலு தங்கம். வேலு தங்கம். வேலு தங்கம் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்தது இல்லையே. பார், நன்றாக பார், ஆடிப்பார், பாடிப்பார், அவனோடு பழகிப்பார். அப்படியா? அப்போ நாளைக்கு அவர் அனுப்பி வைக்கிறீங்களா? தாத்தா நான் வரேன். சென்று வா, சென்று வா. என்ன தைரியம், எவ்வளவு சாகசம். முகத்தில் அடிச்ச மாதிரி கதவு சாத்திட்டானே. சங்கீதம் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? இங்கதான் தெரிய வேண்டாம். இடியட். நான் மட்டும் அவ்வளவு தெரியாதவளா? பழிக்கு பழிவா. இதாண்டா சரியான வழி. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, அந்த லீலா தானா வந்து உனக்கு தாளாட்ட போறாளா? தாளாட்ட போறா. என்ன குரு, நல்ல சமயத்துல போய் கதவை சாத்த சொல்லிட்டீங்களே. உன்ன கண்ட உடனே இப்படி தண்ணியா உருகப்படாதடா. தைரியமா காரியத்தை சாதிக்கணும்டா. பயந்துக்கிறியே, அதுதான் நடக்கலையே. போடா பைத்தியக்காரா, போன காலத்து கொக்கு மாதிரி ஏங்கப்படாதா. அந்த லீலா உன் காலடியில வந்து விழுந்து, என் அன்பே, என் ஆறுயிரே, இரவும் பகலும் உங்களை எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டு கவரும் இந்த ஏழைக்கு உங்கள் இருதயத்தில் இளவழிக்க கூடாதா? அவளையை ஆதரிக்க கூடாதா? பதிவிரதை சாவித்திரியை போல் உங்கள் பக்கத்தில் இருக்க எனக்கு இடமளிக்க கூடாதா? என் பிராணநாதா. சும்மா இருக்கடா. ஏன்டா அப்படி ராத்திரி பிச்சைக்கார மாதிரி அலறீங்க? என் பிராணநாதான்னு சொல்லுவாடா. நிஜமாவா? பாத்தியாடா, குரு மேல அவநம்பிக்கப்படலாம். நம்ம சங்கத்து தலைவரை அவமானப்படுத்தலாமாடா? காரியம் கை கூடலே சங்கத்தை கிளச்சிடுவோம், உருவத்துக்கு கீழே தள்ளிடுவோம். நீங்க என்னடா தள்ளுறது? நானே பதவியை உதறி போடுவேன். அதுக்கப்புறம் நான் தான்டா துரோகி. எல்லாம் உங்க தயவு தான் குரு. அட தயவு ஒண்ணு இல்லடா, சிநேகிதனுக்கு முதல்ல செய்ய வேண்டிய துரோகமே, செய்ய வேண்டிய உதவி இதுதான்டா. அவன் காதல் கடலை தாண்டறதுக்கு கப்பல் ஒட்டியா இருக்கணும்டா. ரொம்ப தேங்க்ஸ் குரு, ரொம்ப தேங்க்ஸ். சரி வாங்க சங்கத்துக்கு போவோம். இது நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் அப்புறமா வரேன். ஆளு கூட நல்ல அழக, வயசு. தாத்தா அவர் கண்ணும் மூக்கும் கடைஞ்செடுத்த மாதிரி இருக்கு தாத்தா. என்ன காட்டு புறா மாதிரி கத்துறீங்களே, நீங்க தான் அங்க வரவே மாட்டேன்ட்டீங்களே. அப்படி என்றால் என்னுடைய மாணவனுக்கு உன் மனதை தானம் செய்து விட்டாய். போங்க தாத்தா. காலம் நெருங்கி விட்டது, கணவனும் நெருங்கி விட்டான், காமனும் புரிந்து கொண்டான். கவலைப்படாதே, காரியம் கைகூடும். போய் படுத்துக்கொள், படுத்துக்கொள்.
என்ன கேள்வி சரோஜா? சாதாரண ரோஜாக்களை தேடி வண்டுகள் ஓடி வரும் போது நீ சர்வ ரோஜாவாச்சே, உன்னை தேடி நான் வந்ததிலே ஆச்சரியமில்லை இருக்கிறது. சரோஜா, உன்னை என்னால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. உன் ஆசையை என்னாலே அடக்க முடியவில்லை. உன் உருவத்தை என்னாலே வெறுக்க முடியவில்லை. சத்தம் போடாத, நான் திருட்டுத்தனமா அந்த சுத்தி போச்சுக்கோ. மரியாதை இங்கிருந்து போறியா இல்லையா? ஐயோ, நான் வெளியே இருந்து உள்ள வரதுக்கு என்ன பாடுபட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமா சரோஜா? இந்த பாரு, நீ பேசாம இங்கிருந்து போறியா இல்ல எங்க அப்பா கூப்பிட்டமா? அப்பா 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 அந்த அப்பாடிதான் ஊர்ல இல்லையே. அட பாவி, அது தெரிஞ்சுக்கிட்டுதான் உள்ள வந்தியா? அது தெரியாதபடி நான் உள்ள வந்திருந்தேன்னா அந்த குருட்டு கடவன் தடி எடுத்து போராடிக்கிற மாதிரி அடிச்சு போவாங்க. என்ன எங்க அப்பா இல்லன்னா என்ன, எங்க தாத்தா கூப்பிடுறேன் இரு. தாத்தா சீக்கிரமா தரங்களேன் தாத்தா. நான் தான், நீங்க கதவு தரங்களேன். ஏன் தளர்கிறாய்? அப்பா, அன்னைக்கு சைக்கிள் டேஷ் பண்ணான்னு சொன்னேனே, அவன் தான் தாத்தா. நீ கனவுதான் கண்டிருக்கிறாய். அந்த சைக்கிளிலே நடந்த நிகழ்ச்சியை மனதிலே நினைத்துக் கொண்டு உறங்கியிருப்பாய். அவன் கனவிலே தோன்றி விட்டான். இல்ல தாத்தா, இல்ல, என் 2 கண்ணால பார்த்தேன். அவனோட இப்பதானே பேசிட்டு வர்றேன். இருக்கவே இருக்காது. நான் இங்குதானே அமர்ந்திருக்கிறேன். அப்படி இருந்தால் என் காதுகளிலே விழுந்திருக்க வேண்டுமே. நீ நிச்சயம் கனவுதான் கண்டிருக்கிறாய். சில சமயம் கனவே நினைவாவது உண்டு. நீ மனதை திடப்படுத்திக் கொண்டு போய் உறங்கு உறங்கு உறங்கு. இல்ல தாத்தா, எனக்கு அங்க போக பயமா இருக்கு தாத்தா. பயப்படாதே, மீண்டும் அவன் வந்தால் இங்கு வந்து கூச்சலிடு. நான் வந்து அவன் மூச்சை நிறுத்தி விடுகிறேன். போ போ போ, தைரியமாக போ போ. வாலிபனா இருந்தா சண்டைக்கு வர்றா, கிழவனா இருந்தா தொட விடுறான். மறுபடியும் வந்துட்டியா? வராம என்னால இருக்க முடியுமா? போகத்தான் நினைக்கிறேன். உன் புடிச்சிருப்பு என்ன தடுக்குது. அடியெடுத்து வைக்கத்தான் நினைக்கிறேன். உன் அழகு என்ன மறைக்குது. எங்கே சரோஜா, உன்னுடைய முத்தான வாயை திறந்து அத்தான் ஒரு வார்த்தை. அப்பா அப்பா, அவன் ஊர்லயே இல்லை. அப்பா அப்பா அத்தா, ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை. ஐயா, ஆத்தா இவன் எந்த கத்துக்கத்தால? இப்ப நீங்க கதவு திறக்க போறீங்களா இல்ல நான் உடைக்கட்டுமா? வீடு உன்னுடையதாக இருந்தாலும் வாடகை என்னுடையது பாரு. வீட்டை உடைக்காது உடைக்காது உடைக்காது. எங்க வந்திருக்கிறான்? என் ரூமுக்கு வந்துட்டான் தாத்தா. அந்த சைக்கிள் காரே சீக்கிரமாக குழந்தாய், நீ இங்கேயே நின்று கொண்டீர். நான் நேராக உள்ளே சென்று அந்த பயலை உதைக்கக்கூடிய கொலையில் மீண்டும் எந்த பெண்ணையும் காதலிக்காத வழி செய்து விடுகிறேன். வேண்டாம் வேண்டாம், அந்த பயலை அடித்து தொந்தரவு செய்வதை நீ நேரில் பார்த்து விட்டால் நீ மதிக்கு போட்டு கீழே விழுந்து விடுவாய். இங்கே இது வருகிறேன். பயலை காதலிக்க வந்தவனே, உன்னை நான் விட போறேன். என்னை இப்படி போட்டு அடிக்கிறீங்க. விட மாட்டேதான். தாடியை விடலாம், தாடியை விடலாம். தாடியை பிடிச்சி போவில்லை. தலையை பிடிச்சிருக்காரு, தலையை பிடிச்சிருக்காரு. தரதல பையன். ஐயோ, தலையை ஓடு, வெளியே ஓடு, வெளியே ஓடு. ஐயா, நான் எப்படியா போறது? இப்படி போக முடியாது. நான் வாசப்படி பக்கம் போறியா? முடியாது. கீழே விடு, கீழே குதி, குடு, ஓடு 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 ஓடுறா ஓடு ஓடு. என்ன செய்வேன், என்ன செய்வேன் குழந்தாய்? அந்த பொடியை பொடி பொடி ஆக்கி விட்டான். தாடியை பிடித்துக் கொள்ளுகிறான், தலையை பிடித்துக் கொள்ளுகிறான், முதுகிலே அடித்து விட்டான். பார்த்தேன், எனக்கு கோபம் தாங்க முடியவில்லை. அவனை தூக்கி உருட்டி வீதியிலே எரிந்து விட்டேன். நீ போ, நீ போ. வரமாட்டான் குழந்தாய், வரமாட்டான். நீ நல்லபடியாக போய் படுத்து கதவி தாழ போடு, கதவி தாழ போடு, தாழ போடு.
கைய கட்டு, கும்பிடு போடு. தீர்க்காயுசாரு. அவன இல்லடா, ஹார்மோனி போட்டு கும்பிடு போடுறான். இப்ப நான் பாடுறேன், பின்னால ஃபாலோ பண்ண. கைய கட்டிக்கிட்டுடா. நீ உட்கார. நல்லா தொண்டையை கரைச்சுக்கிட்டு சுதியோட சேர்ந்து பாடு. ரெடியா? ரெடியா? போடு போடு போடு. ஏன்டா அடிச்சவன? அட முருகா, நான் இவனை சுதி போட்டி போட சொன்னேன்டா. இவன் எங்கேயோ சுத்தி ஓடிக்கிட்டு இருந்த பையல கொண்டாந்து அருமணியை சுதி போடுறாங்க. நீ சிரிக்காத, எங்க அப்பா ஞான கொடுக்க சிரிக்காத. இங்க சொல்லு. அப்பா ஒரு சின்ன கூட்டம்டா, இதையும் நீ பாடி கலைச்சிடாதா. இந்த வர்ற இதோட சேர்ந்து நைசா எங்கடா சேர்ந்துட்டான்? வெறும் ஆய பழக்கிறான்டாவன். கூட வரலையே. சாவல நிக்காம வேலை போங்க. சாவுல நிக்கிறான். கல்யாணத்துக்கு போவோமா? துரத்துக்கு அர்த்தம் சொல்றான். சாவுல நிக்கிறான். எல்லாம் ஞானத்தா சேர்ந்தீங்களாடா எங்க அப்பா. போடுறா போடுறா போடுறா. அப்படி இல்ல, இன்னும் கொஞ்சம் கீழே போ. எங்கடா போற? கீழே போட்டு மேல வாடா. மேல வந்து உட்கார்ந்து பொட்டி கூட கீழே போடா. பாத்தீங்களா, நம்ம மன்னார் பாகவதர் பாட்டை கேட்டு நம்ம சங்கத்துக்கு புது மெம்பர் சேர வந்திருக்காரு. ஏன்டா இப்படி எல்லாம் சிரிக்கிறீங்க? நல்ல வேலை, சிரிக்கிறதோட விட்டாருங்களே. டேய் கழுதை, அதை எழுதிட்டு போடா போடா. ஏய் நீ பாடுறா. உங்க அக்கா சௌக்கியமா இருக்கிறாங்கடா, அவங்க அங்கேயே இருக்கட்டும்டா. சரி. மா 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 மா